Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் next few questions of soil mechanics வந்து சால்வ் பண்ணலாம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. இதில் வந்து எலாஸ்டிக் செட்டில்மெண்ட், ப்ரைமரி கன்சாலிடேஷன், செகண்டரி கன்சாலிடேஷன், க்ரீப் இப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், கன்சாலிடேஷன் எடுத்தோம் அப்படின்னா ப்ரைமரி கன்சாலிடேஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து போர் வாட்டருங்கிறது வந்து டிசிபேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜே வந்து அதுதான். செகண்டரி ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி கன்சாலிடேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ரீஅரேஞ்ச் ஆகும். இது வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி கன்சாலிடேஷன்னா என்ன அப்படின்னா டிசிபேஷன் ஆஃப் எக்ஸஸ் போர் வாட்டர் ப்ரெஷர். ஸோ பிக்கு வந்து 2 வந்து வரும். பி வந்து 2 இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் சி. நெக்ஸ்ட் பாருங்க, செகண்டரி கன்சாலிடேஷன்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ரெஷன் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ வந்து சி ஆப்ஷனுக்கு வந்து 4 வரும். ஓகே, 2 4 பிஎன்சியில் 2 4 இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி. இப்போ நெக்ஸ்ட் ஏ, எலாஸ்டிக் செட்டில்மெண்ட்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு லோடோ இல்லைன்னா ஒரு பில்டிங் அப்ளை ஆன உடனே ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் ஸ்டார்டிங்லேயே நடக்கிறது தான் வந்து எலாஸ்டிக் செட்டில்மெண்ட். ஸோ வந்து ஆப்ஷன் ஏக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 3 வரும். நெக்ஸ்ட் வந்து க்ரீப்னா என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வித் சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் த சாயில். ஓகே, இதில் என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் த சாயில் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். லோடோ அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். க்ரீப்புங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு டைம் டிபெண்டன்ட் பேராமீட்டர். அது வந்து வால்யூம் சேஞ்ச் வந்து நடக்கும், ஆனால் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் லோட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டிக்கு வந்து 1. இது படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ரைட் ஆப்ஷன். ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 2, சிக்கு வந்து 4 அண்ட் டிக்கு வந்து 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்ஷன் சி. ஓகே, given that for a over consolidated clay soil deposit, the pressure under which the deposit has been fully consolidated in the past is 125 kilonewton per meter square and the present overburden pressure is 75 kilonewton per meter square. The over consolidation ratio of the soil deposit is. அதான் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஓசிஆர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓசிஆர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஸ்ட்ரெஸ் இன் த பாஸ்ட், த ஸ்ட்ரெஸ் இன் த ப்ரெசென்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து ஓசிசியா, என்சிசியா இல்லைன்னா வந்து யூசிசியா அப்படின்னு பிரிப்போம். இது வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்குது அப்படின்னா வந்து ஓவர் கன்சாலிடேட்டட் கிளே, லெஸ் தேன் 1 இருக்குன்னா அண்டர் கன்சாலிடேட்டட் கிளே, ஈக்குவல் டு 1 இருக்குது அப்படின்னா நார்மலி கன்சாலிடேட்டட் கிளே. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஓசிஆர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பாஸ்டோட ப்ரெஷர் வேல்யூ என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 125 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து இப்போ இருக்கிறது என்ன, ப்ரெசென்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா 75. இது ரெண்டுத்தோட ரேஷியோ தான் வந்து ஓசிஆர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி 125 டிவைடட் பை 75ங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயின் பர்னர், நியூமார்க், பவுசினஸ், வெஸ்டர்கார்ட் அதிலெல்லாம் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து இங்கே பார்த்துருக்காங்க. லைக் அசம்ஷன்ஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. ஒன்று என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து லிஸ்ட் 1ல் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டியூ டு த பாயிண்ட் லோட் இன் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ராஃபிக் மீடியம். இந்த ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ராஃபிக் மீடியம் அப்படின்னாலே நம்ம அது எதோட அசம்ஷன்னு பார்த்தா பவுசினஸோட அசம்ஷன் தான். ஸோ ஏக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வரும். 3 வந்து பிஎன்சியில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டியூ டு பாயிண்ட் லோட் என்ன அனிசோட்ராஃபிக் மீடியம். அனிசோட்ராஃபிக் சாயில்னாலே நமக்கு வந்து வெஸ்டர்கார்டுங்கிறது நமக்கு தெரியும். அதோட அசம்ஷன் வெஸ்டர்கார்டோட அசம்ஷனில் தான் வந்து இந்த அனிசோட்ராஃபிக்ன்ற வேர்டே வந்து வரும். ஸோ பிக்கு வந்து 4. 3 4 இருக்கிற ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா பிஎன்சி. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட் ஃபார் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன் ரெக்டாங்குலர் ஏரியா. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட் ஃபார் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன இர்ரெகுலர் ஷேப்டு ஏரியாஸ். இது ரெண்டு தான் நமக்கு இப்போ வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட் ஃபார் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ரெக்டாங்குலர் ஏரியா, இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட் ஃபார் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன இர்ரெகுலர் ஷேப்டு ஏரியா. இப்போ ரெண்டுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட் தான், ஆனால் வந்து ஒன்று வந்து ரெக்டாங்குலர் ஏரியா, இன்னொன்று வந்து இர்ரெகுலர்லி ஷேப்டு ஏரியா. நம்ம வந்து படிக்கும் போதே படிச்சிருப்போம் நியூமார்க் சார்ட் வந்து எந்த ஒரு ஷேப்புக்கு வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு.
ஸோ வந்து irregularly shaped ஏரியாஸாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்ம நியூமார்க் சார்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டெயின்பிரனருங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு நியூ டேர்ம். அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெக்டாங்குலருக்கு தான் யூஸ் பண்ணுவோமா. ஸோ வந்து ரெக்டாங்குலர் ஏரியாவாக இருக்குது அப்படின்னா ஸ்டெயின்பிரனர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சிக்கு என்ன வரும் அப்படின்னா 1 வரும், டிக்கு வந்து 2 வரும். அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர். இப்போ இதில் நமக்கு நியூவாக இருக்கிற டேர்ம் என்ன அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் சார்ட் ஃபார் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ரெக்டாங்குலர் ஏரியா தான் நமக்கு வந்து ஒரு நியூ டேர்ம். அது வந்து ஸ்டெயின்பிரனர். அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், given that omega n is the natural frequency of foundation soil system, Cu is the coefficient of elastic uniform compression of the soil. Next வந்து A is the contact area of foundation with the soil and M is the mass of the machine plus foundation. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா natural frequency of a foundation soil system for analysis of machine foundation shall be determined by Barkin's method by using the equation. இப்போ பார்கின்ஸ் மெத்தடில் யூஸ் பண்ணுற ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா என்ன, அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்து டைரக்ட் ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஒமேகா வந்து என்ன அப்படின்னு பார்த்தா √cu × a டிவைடட் பை m. இந்த CUAM அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஃபார்முலா மட்டும்தான் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு வந்து நியூ தான். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து சப்ஜெக்டாக படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து தனியாக எழுதி வச்சுட்டு அதை வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிருங்க. இதில் ஒமேகா என்னோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தா C × A டிவைடட் பை M. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ரைட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபிகர் 8.12 relates to the design features of the sample affecting the soil disturbances. The area ratio of the soil sample is given by. ஓகே, இதில் வந்து ஒரு சாம்பிளர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏரியா ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ரேஷியோக்கான டைரக்ட் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா இந்த அவுட்டர் டயாமீட்டர் மைனஸ் இன்னர் டயாமீட்டர் வச்சு தான் வந்து நமக்கு வந்து இந்த ஏரியா ரேஷியோ வரும். டைரக்ட் ஃபார்முலா தான் இது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா d2² - d1² டிவைடட் பை d1²ங்கிறது தான் வந்து ஏரியா ரேஷியோவோட ஃபார்முலா. அதான் இங்கே கேட்டிருக்காங்க. அது வந்து இப்போ இப்படி தான் சாயிலுக்குள்ளே விடுறோம் அப்படின்னா அந்த சாயில் வந்து உள்ளே எப்படி என்டர் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து ஏரியா ரேஷியோ எடுப்போம். அது வந்து அது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா இந்த டயாமீட்டர் அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து d2² - d1² டிவைடட் பை d1² அப்படிங்கிறது தான் வந்து ஏரியா ரேஷியோ. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் அதுக்கான ரைட் ஆன்சர். இந்த ஏரியா ரேஷியோ வந்து என்ன டினோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிட்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சாயிலை வந்து டினோட் பண்ணோம். இந்த ஏரியா ரேஷியோட வேல்யூ வந்து இட் ஷுட் பி லெஸ் தேன் 10%. இதுவுமே வந்து கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் ஷுட் பி லெஸ் தேன் 10%. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. d2² - d1² டிவைடட் பை d1². இந்த வேல்யூ வந்து இட் ஷுட் பி லெஸ் தேன் 10%. அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Next question, in a static cone penetration test and a standard penetration test are performed on a soil at a certain depth. Okay, SCPTயும் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, SPTயும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. The value of static cone penetration is 8 megapascal and the N value is 20. The soil met with that depth is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த சாயில் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எஸ்சிபிடியில் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தா 8 megapascal வருது. என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தா 20. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கியூவோட வேல்யூ வந்து 8 megapascalனு கொடுத்துருக்காங்க. அது வந்து கிலோ பாஸ்கலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணால் × 10⁻³ வரும். என்னோட வேல்யூ வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன் நம்ம வந்து QC/N என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த SCPT டெஸ்ட்டில் வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேவல்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா QC டிவைடட் பை என்னோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டிவைட் பை என்னங்கிறது வந்து இந்த ஆப்போசிட்டில் போனோடனே இந்த என்னங்கிறது வந்து இந்த பக்கம் வந்துடுது. இந்த என்னங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் நம்பரை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ Q/N ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதனால தான். இது வந்து இன் kN/m² வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம இங்கே வந்து கிலோ பாஸ்கலுக்கு வந்து மாற்றிருக்கோம். இப்போ இதில் பாருங்கள் Q/Nோட வேல்யூஸ் தான் இந்த 800 to 1000, 500 to 600, 300 to 400, 200ங்கிறது. Q/N தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வெறும் Q இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு
இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா Q/N ரேஷியோ வந்து 400ன்னு நமக்கு வந்திருக்கு. இதில் பாருங்கள் 400 வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சில்டி சாண்ட்ஸில் தான் இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூஸ் Q/N வேல்யூஸ், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் Q வேல்யூஸ் கிடையாது, இட் இஸ் Q/N வேல்யூ. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா 400 சில்டி சாண்டில் தான் இருக்குது. ஸோ அதுபடி ஆப்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சாண்டி சில்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாமே kN/m² கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா Q/N ரேஷியோ தான் அங்கே நம்ம இன்டர்போலேட் பண்ண போகிறோம். ஸோ Q/N முதல்ல கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டேபிள் வச்சு அது என்ன சாயிலுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following have influence on the value of permeability? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, வாய்ட் ரேஷியோ, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், ப்ரெஷர் ரேட், கிரெயின் சைஸ். நமக்கு கோஸ்னி-கர்மன் ஈக்குவேஷன் வச்சு நமக்கு தெரியும் வாய்ட் ரேஷியோ அண்ட் கிரெயின் சைஸ் ரெண்டுமே வரும். ஸோ 1 and 4 வரும். 1 and 4 இருக்கிற ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DNA. ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா DNA. இப்போ அதில் நெக்ஸ்ட் 2 and 3 இது ரெண்டுத்துல எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம SE=WGங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். அதே மாதிரி யூனிட் வெயிட் பேஸ் பண்ணியுமே டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் மாறும். ஸோ அதனால் யூனிட் வெயிட்டும் பெர்மியபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும், வாய்ட் ரேஷியோவும் பெர்மியபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனுமே வரும். ஆனால் ப்ரெஷர் ரேட்டுங்கிறது நம்ம எங்கேயுமே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இதில் 2 and 3ல் எதை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 1, 2 and 4 தான் இதுக்கான ரைட் ஆப்ஷன். ஸோ 1, 2 and 4 ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஸோ இது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதில் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இது எல்லாமே அந்த கிராஃப்லேருந்து கேட்டிருக்காங்க. அந்த கிராஃப் பற்றியுமே நம்ம போன வீடியோஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட், வைப்ரேட்டரி ரோலர்ஸ், 0 ஏர் வாய்ட் லைன். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வைப்ரேட்டரி ரோலர்ஸ் நம்ம மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா காம்பேக்ஷன் ஆஃப் கிரானுலர் சாயில்ஸ், அந்த கொயஷன்லெஸ் சாயில்ஸுங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ பிக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வரும். ஸோ பி 2 இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் டி. நெக்ஸ்ட்டு ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட். ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி தான் நமக்கு அந்த மேக்ஸிமம் ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட்டுங்கிறது கிடைக்கும். அதுவுமே இந்த கிராஃப்லேருந்து தான் சொல்லியிருக்காங்க. அதை பற்றியுமே நம்ம போன வீடியோஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி எப்போ இருக்கோ அப்போ இருக்கிற வாட்டர் கண்டென்ட் தான் ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட். ஸோ ஏக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஏ 3 இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா பி அண்ட் டி, அதுவுமே மேட்ச் ஆகுது. பி 2 சாரி ஏ 3 பி 2 இது ரெண்டுமே மேட்ச் ஆகுது. இப்போ சி வச்சு தான் டிஃபர் ஆகும். சி 4ஆ இல்லை 5ஆ அப்படிங்கிறத பார்த்துடலாம். சி இப்போ ஆப்ஷன் சி 0 ஏர் வாய்ட் லைன் என்ன அப்படின்னு பார்த்தா 100% சேச்சுரேஷன். இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா சிக்கு 5 தான் வரும். இதை வச்சு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான ரைட் ஆன்சர். Next question, in a flow net diagram, the length of the flow line in the last square is 2 meter. The total head loss is 18 meter. And the number of potential drops is 12. The value of exit gradient is in கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், in a flow net diagramல length of flow line கொடுத்தாச்சு. இந்த லாஸ்ட் ஸ்கொயர் 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டோட்டல் ஹெட் லாஸ் 18 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பொட்டன்ஷியல் ட்ராப்ஸ் 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், ஐ எக்ஸிட்டுங்கிறது என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் ட்ராப் இன் த லாஸ்ட் ஃபீல்ட் டிவைடட் பை லென்த் ஆஃப் த ஃப்ளோ லைன் இன் த லாஸ்ட் ஸ்கொயர். இது இதோட ஃபார்முலா. அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் ட்ராப் இந்த லாஸ்ட் ஃபீல்டு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 மீட்டருங்கிறது டோட்டல் ஹெட் லாஸ். டெல்டா ஹெச் டிவைடட் பை டெல்டா எல்லுங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டெல்டா ஹெச் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா 18 டிவைடட் பை 12. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் லாஸ் 18 அந்த நம்பர் ஆஃப் பொட்டன்ஷியல் ட்ராப்ஸுங்கிறது 12. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் தான் நமக்கு ஹெட் லாஸோட வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த ஃப்ளோ லைன்.
நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் த ஃப்ளோரின் இந்த லாஸ்ட் ஸ்கொயர் வந்து 2 மீட்டர்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ லென்த் ஆஃப் த ஃப்ளோரின் இந்த லாஸ்ட் ஸ்கொயர் வந்து 2. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து 0.75 அப்படின்னு நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்போ இதில் என்ன நம்ம மெயினாக நோட் பண்ணோம் அப்படின்னா டெல்டா ஹெச் கண்டுபிடிக்கிறதுல தான் இதில் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். டெல்டா ஹெச் எப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஹெட் லாஸ் வந்து கொடுத்துருக்காங்க 18 மீட்டர், அந்த நம்பர் ஆஃப் பொட்டன்ஷியல் ட்ராப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 12. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண தான் நமக்கு வந்து டெல்டா ஹெச்சோட வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ அதனால் டெல்டா 18/12 டிவைடட் பை 2 பண்ணோம் அப்படின்னா 0.75 வந்து கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சாயில் சாம்பிள் ஹேஸ் 28 grams of soil solids and 10 cubic centimeter of voids and 9 grams of water and specific gravity of soil grains is 2.7. Consider the following statements in this regard. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா WS வந்து 28, அதாவது வெயிட் ஆஃப் சாயில் சாலிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து 9 கிராம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 2.7ன்னு கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட்டர் கண்டென்ட், வாய்ட் ரேஷியோ, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், போரோசிட்டி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வாட்டர் கண்டென்ட் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். வாட்டர் கண்டென்ட் என்ன அப்படின்னா வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சாலிட்ஸுங்கிறது நமக்கு வந்து தெரியும். வெயிட் ஆஃப் வாட்டர் என்ன 9 கிராம்ஸ் அண்ட் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் வந்து 28. ஸோ 9/28 × 100. வாட்டர் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க 9/28 × 100% கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து வாய்ட் ரேஷியோ. இப்போ வாய்ட் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன VV/VSங்கிறது தான் அதோட ஃபார்முலா. இப்போது நமக்கு வந்து இங்கே வந்து VVயோட வேல்யூ நமக்கு தெரியும், ஆனால் VSோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜியை வந்து ρS/ρW அப்படின்னு எழுதலாம். டென்சிட்டிங்கிறது வந்து வெயிட் பை வால்யூம். ஸோ வந்து வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ்ன்னு எழுதுறாங்க. டென்சிட்டி ஆஃப் வாட்டருங்கிறது வந்து 1. ஸோ அதனால் நாங்கள் 1 எடுத்துக்கிறாங்க. ஸோ G is equal to WS divided by VSன்னு வந்து கிடைச்சிரும். இதிலிருந்து VSோட வேல்யூ என்ன அப்படின்னா WS divided by G. WSம் சரி Gயும் சரி நமக்கு வந்து நோன் வேல்யூஸ் தான். இங்கே WSங்கிறது வந்து 28, Gங்கிறது வந்து 2.7. அது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து VSோட வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதில் வந்து அன்னோனாக இருந்த VSமே நமக்கு வந்து இப்போ கிடைச்சிருச்சு. ஸோ VV divided by VS என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 10 divided by 28 into 2.7. இப்போ இந்த ஆப்ஷனில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10 into 2.7 divided by 28. ஸோ ஆப்ஷன் 2வும் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனுக்கு வந்து SC is equal to WG தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா WGE எல்லாமே நமக்கு வந்து நோன் வேல்யூஸ் தான், இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது தான். அதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 வருது. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனுக்கு வந்து 9 × 100 divided by 10 × 2.7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஏன்னா நமக்கு வந்து 19ன்ற வேல்யூ வந்து கிடைக்கிது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா போரோசிட்டி கேட்டிருக்காங்க. போரோசிட்டிக்கான ஈஸியான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா E divided by 1 + E. ஏன்னா வந்து E வந்து நமக்கு தெரியும் 10 divided by 28 × 2.7 அப்படின்னு. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னா 10 × 2.7 divided by 28 + 10 × 2.7 அப்படின்னு வருது. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 10 × 2.7 divided by 28 + 10 × 2.7 அப்படிங்கிறது இங்கே வருது. ஸோ 1, 2 and 4 தான் இதுக்கான ரைட் ஆப்ஷன்ஸ். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் D தான் இதுக்கான ரைட் ஆன்சர். ஏன்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனுங்கிறது நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து வரல. ஸோ 1, 2 and 4 ஆர் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆப்ஷன் D. Next question. A clean dry sand sample is tested in a direct shear test. The normal stress and the shear stress at failure are both equal to 120 kN/m². The angle of shearing resistance of the sand will be. Okay. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபையோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. சிக்மாவும் டவ்வும் ரெண்டுமே வந்து ஈக்குவல் டு 120ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா டவ் இஸ் ஈக்குவல் டு C + சிக்மா tan phi. இதில் வந்து C is equal to 0. எதனால் அப்படின்னா இங்கே வந்து க்ளீன் அண்ட் ட்ரை சாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சியோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா tan phi. tan phi ஓட வேல்யூ என்ன அப்படின்னா டவ் டிவைடட் பை சிக்மா.
டவ்வும் சிக்மாவும் ரெண்டுமே சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து 1 தான் வரும். phi is equal to tan inverse of 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 45 டிகிரி. ஸோ ஆப்ஷன் சி 45 தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி. Next question, an initial cross section of area of a clay sample was 15 centimeter square. The failure strain was 25% in an unconfined compression test. The corrected area of the sample at the failure would be. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இனிஷியல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து 15 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயினோட வேல்யூ வந்து 25%ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து நமக்கு வந்து நோன் ஃபார்முலா தான். கரெக்டட் ஏரியா என்ன அப்படின்னா ஏரியா ஒரிஜினல் டிவைடட் பை 1 மைனஸ் ஸ்ட்ரெயின் வேல்யூ. இப்போ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இங்கே வந்து மைனஸ் தான் பண்ணணும் ஸ்ட்ரெயின் வேல்யூவை. எதனால் அப்படின்னா அன்கன்ஃபைன்டு கம்ப்ரெஷன் டெஸ்ட்டில் வந்து எப்பயுமே வந்து ரெடியூஸ் தான் ஆகும். ஸோ அதனால் 1 மைனஸ் ஸ்ட்ரெயின்னு பண்ணணும். ஓகே, இதில் ஒரிஜினல் ஏரியா என்னன்னா 15. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயின் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25%. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 20 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி 20 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் வந்து கரெக்டட் ஏரியா. இது வந்து டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் 273. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா the figure shows the Kuhlmann's graphical construction of the earth pressure. இங்கே வந்து குல்மனோட கிராஃபிக்கல் earth pressure டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. டெல்டா இஸ் த ஆங்கிள் ஆஃப் வால் ஃப்ரிக்ஷன். the earth pressure line is represented by. ஓகே, இதில் வந்து எந்த லைன் வந்து earth pressure லைன்னு கேட்டிருக்காங்க. ஏபியா, பிசியா, பிடியா அப்படின்னு ஏடியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து குல்மன் கிராஃபிக்கல் டயக்ராம். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா இதான் வந்து குல்மன்ஸ் கிராஃபிக்கல் டயக்ராம். இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு 5 லைன். இந்த 5 லைன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து 5 டிகிரி வித் ஹரிசாண்டல் தான் வந்து 5 லைன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏடிங்கிறது தான் வந்து ப்ரெஷர் லைன். ப்ரெஷர் லைன்னு அவங்க சொல்கிறது ஒன்றும் இல்லை, earth ப்ரெஷர் லைன் தான். அது வந்து எப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் டெல்டா. இப்போ இங்கே இருக்கிற ஆல்ஃபா வேல்யூ, இந்த ஆல்ஃபா வேல்யூ பற்றி நமக்கு இப்போ இங்கே இருக்கிற லைன் தான் வந்து ஆல்ஃபா மைனஸ் டெல்டா பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து ப்ரெஷர் லைனுங்கிறது இதில் நமக்கு தெரியுது. இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இதுதான் இப்போ இங்கே இருக்கிற பிடி லைன் தான் வந்து 5 லைன். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா மைனஸ் டெல்டா பண்ணியிருக்கிற லைன் தான் வந்து earth ப்ரெஷர் லைன்னு நம்ம அங்கே பார்த்தோம். இவங்க கேட்டிருக்கிறதுமே வந்து earth ப்ரெஷர் லைன் என்ன அப்படின்னா. ஸோ அதனால் இந்த பிசிங்கிறது தான் வந்து earth ப்ரெஷர் லைன், பிடிங்கிறது வந்து 5 லைன். இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கொஷனுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இதில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் வந்து 5ஓட வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த லைன் தான் வந்து 5 லைன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆங்கிள் அந்த 5 லைன்லேருந்து ஆல்ஃபா மைனஸ் டெல்டா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து ப்ரெஷர் லைன். ஸோ ஏடிங்கிறது தான் வந்து earth ப்ரெஷர் லைன். இப்போ இந்த ஆப்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா பிசிங்கிறது தான் earth ப்ரெஷர் லைன். ஏன்னா 5 லைன்லேருந்து அட் அன் ஆங்கிள் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் டெல்டா அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் பி தான் வந்து earth ப்ரெஷர் லைன். இதில் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து ஆப்ஷன் பிசி அதான் வந்து earth ப்ரெஷர் லைன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, a slope is to be constructed at an angle of 30 degree to the horizontal from a soil having the properties of C is equal to 15 kilonewton per meter square, phi is equal to 22.5 degree, gamma is equal to 19. Taylor stability number is 0.046. If a factor of safety is 1.5, then the safe height of the slope will be. ஓகே, இதில் வந்து சியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஃபை வேல்யூ கொடுத்துட்டாங்க, காமா வேல்யூ கொடுத்துட்டாங்க, டெய்லர் ஸ்டெபிலிட்டி வேல்யூ கொடுத்தாச்சு, தென் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்தாச்சு. இதில் வந்து ஹெச் மட்டும்தான் கேட்குறாங்க. இதுவுமே வந்து டேரக்ட் ஃபார்ம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டேரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். சியோட வேல்யூ வந்து 15ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்எனோட வேல்யூ வந்து 0.046ன்னு கொடுத்துருக்காங்க. காமா வந்து 19, எஃபோட வேல்யூ வந்து 1.5. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 11.5 மீட்டருங்கிறது தான் வந்து நமக்கு ஆன்சர் வருது. ஸோ வந்து ஆப்ஷன் டி 11.5 மீட்டர் தான் இந்த கொஸ்டினுக்கான ரைட் ஆன்சர். Next question, a fully compensated raft foundation for a building is. Okay, raft foundation என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. It is designed as a very rigid raft. Okay, next வந்து designed as a completely flexible raft. Next is such that
the weight of the excavated soil is equal to weight to the load due to the building. நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட்டட் பை பைல்ஸ் ஆஃப் ஷார்ட் லென்த். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராஃப்ட் ஃபவுண்டேஷன் பற்றி நம்ம படிக்கும் போது என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ராஃப்ட் ஃபவுண்டேஷனுக்கு நம்ம வந்து சாயிலில் வந்து எஸ்கவேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எஸ்கவேட் பண்ணுற சாயில் வந்து அந்த வெயிட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா பில்டிங்கோட லோடுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கீழே வந்து சாயிலை வந்து டிக் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம். இங்கே சி ஆப்ஷனில் வந்து அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. such that the weight of the excavated soil is equal to the load due to the building. இப்போது ஒரு பில்டிங்லேருந்து எவ்வளோ லோடு வருமோ அந்த லோடுக்கு ஈக்குவலாக தான் நம்ம சாயிலை வந்து எஸ்கவேட் பண்ணி ஃபவுண்டேஷன் வந்து போடுவோம். எந்த ஃபவுண்டேஷன் அப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஃப்ட் ஃபவுண்டேஷனில். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி. Next question, for a damped vibrating system with a single degree of freedom, the resonant occurs at a frequency of. Okay, damped vibration னு கொடுத்தாச்சு, அப்புறம் single degree of freedom னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாருங்க, இப்போ சிங்கிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரீக்வன்சியோட வேல்யூமே வந்து ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். இதில் வந்து வேரியஸ் கேசஸ் இருக்குது, ஆனால் வந்து அது வந்து ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரியும் அதே மாதிரி இந்த வைப்ரேஷன் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரியும் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் வந்து சிங்கிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து எஃப்போட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1. இதுவே வந்து லெஸ் தேன் கிரேட்டர் தேன் 1லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சிஸ்டமும் வந்து சேஞ்ச் ஆகும், இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடமும் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ தான் வந்து இந்த லெஸ் தேன் 1 ஒரு கிரேட்டர் தேன் 1 வரும். இங்கே வந்து சிங்கிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறதுனால ஃப்ரீக்வன்சி ரேஷியோ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஆப்ஷன் ஏ. Next question, at a site the deposit of dry sandy soil and average soil of standard penetration resistance n is equal to 6 was recorded. The compactness of the soil deposit can be described as. Okay, என்னோட வேல்யூ வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க, அதை SPT டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் என்னோட வேல்யூ வந்து 6ன்னு வருது. அப்போ அந்த சாயிலோட நேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து அதோட டேபிள். என்னோட வேல்யூ வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. 6ன்ற வேல்யூ வந்து 4 to 10 ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். ஸோ அதோட டென்ஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து லூஸ் கண்டிஷன் அதில் வந்து. ஸோ அதனால் ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர், ஆப்ஷன் டி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இந்த ரேஞ்ச் வந்து நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். 0 to 4, 4 to 10, 10 to 30, 30 to 50, கிரேட்டர் தேன் 50 அப்படிங்கிறது இது திரும்பி கேட்டுகிட்டே இருக்காங்க எல்லா டெஸ்ட்லேயும். ஸோ வந்து டென்ஸ்னஸ் வந்து இதுக்கு என்னோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. Next question, under a given load a clay attains 30 degree of consolidation in 100 days. The time taken by the same clay layer to attain 60 degree of consolidation will be. ஓகே, ஒரு கிளே லேயர் வந்து கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி கன்சாலிடேஷனுக்கு வந்து 100 டேஸ் ஆகுது, 60 டிகிரி கன்சாலிடேஷனுக்கு வந்து எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு இதில் வந்து இந்த ஃபார்முலா வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இங்கே டிவியோட வேல்யூ வந்து வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யூ ஸ்கொயர். ஏன்னா வந்து இங்கே ரெண்டுமே வந்து 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி தான் இருக்குது. ஸோ வந்து டிவியோட ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா π/4 × u/100 த ஹோல் ஸ்கொயர் தான் வரும். இதை வச்சு பார்த்தோன்னா டிவி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யூ ஸ்கொயர். இப்போ இந்த யூ ஸ்கொயர் வந்து இங்கே போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. ஸோ அதனால் u ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. இங்கே வந்து டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன் பற்றியும் டைமை பற்றியும் தான் வந்து இங்கே பேசியிருக்காங்க. ஸோ அதனால் u1 ஸ்கொயர் டிவைடட் பை u2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு t1 t2 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் கண்டிஷனில் 30 டிகிரி கன்சாலிடேஷன் 100 டேஸ். ஸோ 30 டிகிரி கன்சாலிடேஷன் 100 டேஸ்ன்னு எடுத்திருக்கோம். செகண்டில் வந்து 60 டிகிரி, இங்கே இருக்கிற T2 தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க, டேஸில் தான் கேட்டிருக்காங்க, டேஸில் தான் இங்கே கொடுத்தும் இருக்காங்க. ஸோ அதனால் டைரெக்டாகவே நமக்கு வந்து 400 டேஸுங்கிறது வந்துடும். இதுலேருந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம வந்து கார்லேட் பண்ணுறோம். இதில் வந்து டிவி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யூ ஸ்கொயர், யூ ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. இதுதான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால் இதை வச்சு இன்டர்பிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைம் அண்ட் செட்டில்மெண்ட் வேல்யூ வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எல்னா என்ன, கேனா என்ன, எம்னா என்ன, என்னா என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க.
இப்போ இங்கே பாருங்கள், டைப் ஆஃப் செட்டில்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த டைமில் வந்து நடக்கிறது செட்டில்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இம்மீடியட் செட்டில்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமரி செட்டில்மெண்ட் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் தான் செகண்டரி செட்டில்மெண்ட் நடக்கும். இந்த ப்ரைமரி செட்டில்மெண்ட்டில் தான் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து போராட்ட ப்ரெஷர் எல்லாமே வந்து எக்ஸர்ட் ஆகும். செகண்டரி செட்டில்மெண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக என்ன நடக்கும் அப்படின்னா டைம் டிபெண்ட் செட்டில்மெண்ட். ஓகே, இப்போ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லுங்கிறது என்ன, இம்மீடியட் செட்டில்மெண்ட். ஸோ ஏக்கு வந்து 2 வரும். நெக்ஸ்ட் வந்து ப்ரைமரி கன்சாலிடேஷன் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த கே இருக்கிற பார்ட்டில். ஸோ வந்து 1 வரும். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி கம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து என்னு. நெக்ஸ்ட் வந்து டைம் டிபெண்டன்ட் செட்டில்மெண்ட் என்ன அப்படின்னா எம். ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. இந்த டயக்ராம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து இம்மீடியட் செட்டில்மெண்ட், தென் நெக்ஸ்ட் வந்து ப்ரைமரி கன்சாலிடேஷன், நெக்ஸ்ட் வந்து செகண்டரி கம்ப்ரெஷன், நெக்ஸ்ட் வந்து டைம் டிபெண்டன்ட் செட்டில்மெண்ட். இப்படி தான் வந்து அந்த கிராஃப் வந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 கண்டெய்ன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, இதை வந்து இப்போ மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், டேரெக்டாக அதோட ஃபார்முலாவை வந்து இன் வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் டிவைடட் பை பர்சன்டேஜ் ஃபைனர் தேன் 2 மைக்ரானுங்கிறது நமக்கு தெரியும். ஃபார்முலா தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏக்கு வந்து 2 வரும். ஏக்கு 2 இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி. நெக்ஸ்ட் ஆப்ஷனுமே செக் பண்ணிடலாம். பிக்கு வந்து லிக்விடிட்டி இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா நேச்சுரல் மாய்ஸ்சர் கண்டென்ட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட் டிவைடட் பை பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸுங்கிறது தான் லிக்விடிட்டி இண்டெக்ஸோட ஃபார்முலா. ஸோ அதனால் 3 தான் வந்து வரும். இப்போ இந்த 3க்கும் 1க்கும் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அது லிக்விடிட்டி இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால நேச்சுரல் மாய்ஸ்சர் கண்டென்ட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட் தான் வந்து நியூமரேட்டரில் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து சென்சிட்டிவிட்டி எப்படின்னா என்ன அப்படின்னா அன்டிஸ்டர்ப்டு சாயில் டு ரீமோல்டட் சாயிலோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் ஏக்கு என்ன வருது அப்படின்னா வந்து 2 வருது, பிக்கு வந்து 3 வருது, நெக்ஸ்ட்டு வந்து சிக்கு வந்து 4 வருது. ஸோ அதனால் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இதில் வந்து டைரக்ட் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில்.